வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனின்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ராசியின் அடிப்படையில் பொதுவாக நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜாதக ரீதியாக அந்த ஜாதகர் பிறந்த தேதி, நட்சத்திரம், இந்த கிழமை இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அவருடைய ஜாதகம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அமையும். ஆனாலும் ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ராசியினுடைய பலன்கள் ஒரு 25-30% அந்த ராசியினுடைய தாக்கம் இருக்கும். அது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எது மாதிரியான ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இதில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஜூட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப உஷ்ண உடம்பாக இருக்கும். ரொம்ப எதையும் ஆர்வத்தோட டெடிக்கேட்டோட பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் ரோஷக்காரர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரிஷபம். கலைநயத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஹம்பிள்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. சில நேரத்தில் ஆழமான உறுதியான கருத்து, ஸ்திர ராசி இல்லையா, அந்த மாதிரி கருத்துக்களை வச்சுருப்பாங்க. அதனை அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் இரட்டைத்தன்மை உடையவர்கள். தன்னை ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாற்றிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க எப்படியும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடமாகவும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறமை மிக்க, எது இருக்கோ இல்லையோ, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா, நிர்வாகம் இருக்கா, கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா தப்பு அப்படிங்கக்கூடிய ஆட்களாக சிம்மராசிக்கு கௌரவம் ரொம்ப பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள். அதனை அடுத்து கன்னியை பொறுத்த வரைக்கும் வியாபார நோக்கத்தோடும் வேணுங்கிறவங்கள வச்சுட்டு வேணாங்கிறவங்களை ரிஜெக்ட் பண்ணுறத கொஞ்சம் கூட தயங்காத ஆட்களாக அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுநிலையாக இருந்து யார் வேணும் யார் வேணான்றதுல ரொம்ப கரெக்டாக கராராக இருக்கக்கூடிய ஏறக்குறைய கன்னிராசிக்காரர்கள் மாதிரியே இருக்கக்கூடியதில் இந்த துளாராசிக்காரர்களும் ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்லலாம். கலைநயம் மிக்கவர்களாகவும் எதையும் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதனை அடுத்து விருச்சக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி தன்னுடைய ஐடியாஸை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்சிக்யூட்டிவ் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஆனாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஸ்பிரிச்சுவலாக நல்ல அமைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயங்களை செய்யக்கூடிய கடமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கரார் பார்ட்டியாக இருப்பாங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஆனால் ஸ்திரத்தன்மையாக ரொம்ப நேரம் கூட செய்யக்கூடிய வேலைகளை பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை தன்னுள் புதைத்து வைத்துக்கொண்டு வெளியே எக்ஸ்போஸ் பண்ண டைம் கிடைக்க காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியான தருணம் வரும்போது அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.